போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் பலியில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் பலியில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, போர்ப்புறமாயோரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, குருகுலமாயோரினமாய் ஒன்று சேரவே. திருக்குலமே குருகுலமே வாருங்கள், இறைவனின் இல்லத்துக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இங்கே இருக்கின்ற அருள் தந்தைகள் பெயராலும் இந்த திருவழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கின்றோம். தாயாம் திருவையானது இந்த நாளிலே புனித சுவாமிநாதப்பர் என்று அழைக்கக்கூடிய செயின்ட் டோம்னிக்கினுடைய நாளை நினைவு கூறுகின்றது. இவர் ஒரு அருட்பணியாளர், ஸ்பானிய குருவாக இருக்கக்கூடியவர். தனது 16ஆம் வயதில் புனித அகஸ்தினாருடைய சபையிலே சேர்ந்தார். 13ஆம் நூற்றாண்டில் திருவைக்கு எதிராக அல்பிஜெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தப்பறையான கொள்கை கிறிஸ்துவ மக்களிடையே பரப்பப்பட்ட பொழுது திருத்தந்தை புனித டோம்னிக்கை அழைத்து இந்த தப்பறை கொள்கைக்கு எதிராக மக்களை மனமாற அழைப்பு விடுக்க சிறப்பு பணிக்கென அவரை நியமித்தார். 1208ஆம் ஆண்டு இவர் இந்த பணியினை மேற்கொள்ள மரி அன்னையிடம் வேண்டினார். வேண்டிய பொழுது 1208ஆம் ஆண்டில் மூரே என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஜெபமாலை அன்னையாக அன்னை மரியாள் தன்னையே காட்சியளித்து நாள்தோறும் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக திரு அவை எதிர்கொள்ளக்கூடிய இந்த தப்பறையான கொள்கையிலிருந்து மக்களை வழிநடத்த முடியும் என்று அன்னை காட்சி தந்து மொழிந்தார்கள். அதனை இழைத்து இவர் ஜெபமாலை பக்தியை ஏற்படுத்தி மக்களிடையே பரப்பினார். இவர் துறவிகளுக்கென புனித டோம்னிக்கன் என்று சொல்லக்கூடிய சபையை நிறுவினார். தான் பணிபுரிந்த இடத்திலெல்லாம் கால்நடையாகவே சென்று மக்களுக்கு நற்செய்தியை போதித்து மறைப்பணி ஆற்றினார். ஆகவேதான் இந்த நாளில் திரு அவையானது புனித டோம்னிக்கை நினைவு கூர்ந்து பார்க்கின்ற பொழுது நாமும் ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்கள் என்பதோடு நின்று விடாமல் அந்த அன்னையினுடைய ஜெபமாலையை நம்முடைய இடர்பாடுகள் மத்தியில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த அன்னை உலகத்தையும் நம்மையும் மீட்டு வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில் நாமும் பயணிப்போம். இந்த திருப்பலியானது கோவை மறைமாவட்டம் கரும்பத்தம்பட்டில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவின் வழியாக இந்த நாளினுடைய திருப்பலியானது நிறைவேற்றப்படுகிறது. இத்தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டோம்னிக் தம் பேரு பயன்களாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அவைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிகச் சிறந்த போதகராகிய விளங்கிய அவர்
எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் அபாக்குக் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே, கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும்போது நீர் ஏன் மௌனமாயிருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமை இல்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேயா இனத்தவர் மற்றோர் எல்லோரையும் தூண்டிலால் பிடிக்கின்றீர்கள். வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்கள் இனங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப் போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதியவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையுடையவரோ தன் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார். நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்கள் இனத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர்.
ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம். நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். ஏனெனில் இரத்தப்பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார். அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். பல்லவி. உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரிழந்த தரைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கோவை மறைமாவட்டம் கருமத்தம்பட்டி ஜெபமாலை அன்னையின் திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகின்ற இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக ஜெபமாலை அன்னையினுடைய ஆசீரையும், இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற அருள் பணியாளர் புனித டோம்னிக் திருவிழாவின் ஆசீரையும் இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
இன்றைய மைய வாழ்க்கை பாடமாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது பதிலுரை பாடல் பல்லவியிலே நாம் தியானித்தோம். இறைவா, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிட மாட்டீர். அவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலிக்கு அவரை நாடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட கைவிடப்பட மாட்டோம் என்கிற நம்பிக்கையை இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவரை நாடிச் சென்ற ஒரு தந்தையினுடைய வேண்டுகோளை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரையே எப்பொழுதும் நாடி வாழுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய ஆசீர் எந்நாளும் குடிகொள்ளும் என்கின்ற சிந்தனையோடு இன்றைய மறையுரைக்கு நாம் கடந்து செல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பெரிய கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு தந்தை ஓடி வந்து இயேசுவுக்கு முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான் என்று சொன்னபொழுது ஆண்டவர் அவருடைய மகனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அந்த தந்தை இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார், உம்முடைய சீடர்களிடத்தில் என் மகனை அழைத்து வந்தேன், அவர்களால் அவனுக்கு சுகம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னபோது இயேசு சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார். அவனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறார், சுகத்தை தந்து திருப்பி அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களை, 3 வாழ்க்கை பாடங்களை இன்றைய மறையுரையின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது வாழ்க்கை பாடம், நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் நம்முடைய பிரச்சனைகளை இயேசுவிடம் கொண்டு செல்ல நாம் பழக வேண்டும். நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகளையும் இயேசுவினிடத்தில் முதலாவதாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், சீடர்களை பார்த்து, நம்பிக்கையற்ற சீரடிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் என்று சீடர்களை கண்டித்து அதன் பிறகு இயேசு சொல்லுகிறார், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள். சீடர்கள் செய்த மிகப்பெரிய தவறு, அவர்களுக்கு ஜெபிக்க தெரிந்தது, இயேசுவின் சீடர்களாக இருக்க தெரிந்தது. ஆனால் அந்த ஜெப வேளையிலும், இயேசுவின் சீடர்களாக இருந்து பணி செய்கிற வேளையிலும், அந்த மக்களை யாருக்காக ஜெபிக்கிறார்களோ, யாருக்காக கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார்களோ, அவர்களை இயேசுவிடம் கொண்டு செல்ல அவர்கள் தயங்கினார்கள். ஆகையினால் தான் இயேசு ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டு அவனை இங்கே என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனித டோம்னிக் 12ஆம் நூற்றாண்டில் மிக சிறந்த இறை தூதராக வாழ்ந்தவர். அவருடைய சிறு வயது வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருடைய தாய் மிகவும் பக்தி வாய்ந்தவர். சிறு வயதிலிருந்தே தன்னுடைய மகன் டோம்னிக்கை ஜெபம் செய்ய கற்றுக் கொடுத்தவர். பல மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை அந்த தாய் புனித டோம்னிக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். தன் மகனை ஆண்டவரிடத்தில் கொண்டு சென்ற ஒரு தாயாக புனித டோம்னிக்கின் தாய் விளங்குகிறார்கள். அன்புக்குரியவர்களை, அப்படிப்பட்ட அந்த புனிதர் தான் ஜெபமாலை பக்தியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர். அன்னை மரியாளின் மீது நம்பிக்கை வைத்து வாழும்படியாய் நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் அழைப்பு கொடுக்கிறவர். கன்னியர் சபையை அவர் ஆரம்பித்திருக்கிறார். துறவிகளுக்கென்று சபையை அவர் ஆரம்பித்தார். அன்பானவர்களை, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கணவனை, நம்முடைய மனைவியை, யாவரையும், நம்மிடத்தில் ஜெப உதவிக்கு வருகின்றவர்கள் யாவரையும் கூட, ஏன் நம்முடைய வாழ்வில் நமக்கென வகுத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை திட்டங்களை கூட இயேசுவினிடத்தில் நாம் கொண்டு செல்ல பழக வேண்டும். நாம் ஜெபிக்கிற வீரர்களாக இருக்கலாம், பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம்,
விவிலிய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக இருக்கலாம், பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம், ஆலய காரியங்களுக்கு எப்பொழுதும் உழைப்பை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் எப்பொழுதும் இவை அனைத்தையுமே முதலாவதாக இயேசுவிடம் கொண்டு செல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி கொண்டு சென்றால்தான் எல்லா காரியங்களிலும் நம்மால் வெற்றி பெற முடியும். மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் 29 34 வரை நமக்கு தெரியும். இயேசுவால் அழைக்கப்பட்ட முதன்மை சீடன் பேதுரு, அவருடைய வீட்டிலே நடந்த ஒரு புதுமை. பேதுருவின் மாமியாருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிக்கிறோம் அந்த பகுதியில். அன்பானவர்களே, என் பின்னே வா என்று சொல்லி பேதுருவை ஆண்டவர் அழைத்த பொழுது அவருடைய அழைப்புக்கு செவிமடுத்து தன்னுடைய வீட்டுக்கு இயேசுவை ஆண்டவர் அழைத்து செல்லுகிறார். நமக்கு வசனம் சொல்லுகிறது, அந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாருமே சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் இருந்த அந்த செய்தியை உடனடியாக அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். அந்த வீட்டிலே இருந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை இயேசுவினிடத்தில் மட்டும்தான் சொல்ல வேண்டும். அந்த வீட்டில் உள்ள குறைபாட்டை முதலாவதாக குடும்பமாக இணைந்து இயேசுவினிடத்தில் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று அனைவரும் ஒரு மனதாக அதை இயேசுவிடம் தெரிவிக்கிறார்கள். அங்கே அற்புதம் நடக்கிறது. அன்புக்குரியவர்களை, நீதிமொழிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கின்றார், அப்படி இருக்க தம் வழியை மனிதனால் எப்படி அறிய இயலும்? நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொண்ட கல்வி தகுதி, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகள், செல்வாக்குகள், மக்கள் பலம், இவைகளை வைத்துவிட்டு என் வாழ்விலே நான் சரியான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டால் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு எதிராக நாம் வாழுகிறோம் என்று பொருள்படும். காரணம், நம்முடைய வாழ்விற்கென்று திட்டத்தை வகுத்தவர் நம்முடைய கடவுள்தான். நம்மை படைத்தவரே நம் வாழ்வினுடைய அந்த திட்டத்தை வகுத்தவராக இருக்கிறார். எனவே அவரை முதன்மைப்படுத்தி அவரிடத்தில் நம் வாழ்வை குறித்த எல்லா காரியங்களையும் கொண்டு செல்ல நாம் பழக வேண்டும். நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற துன்பங்களை கூட முதலாவதாக அவரிடம் சொல்ல நாம் பழக வேண்டும். திருப்பாடல் 50:15 இவ்வாறு சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு பதிலளிப்பேன். துன்ப வேளையில் என்னை நோக்கி நீ மன்றாடு, நான் உனக்கு பதிலளிப்பேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தன் மகனுக்காக பரிந்து பேசின அந்த தந்தையினுடைய வார்த்தைகளை நாம் 3 நற்செய்தியிலுமே பார்க்க நேரிட்டால் பல துன்பங்களை அந்த சிறுவன் அடைந்திருந்தான். அவனுக்கு பேய் பிடித்திருந்தது, அதனால் வலிப்பு நோய் இருந்தது, அவன் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுந்தவனாக இருக்கிறான், வாயில் அடிக்கடி நுரை தள்ளும், பற்களை அவன் அடிக்கடி நரநரவென கடிப்பான், உடம்பு விரைத்து போகும், அவன் அடிக்கடி அலறுவான், தீ ஆவி அவனை நொறுக்கி விடுகிறது, அவனை விட்டு அந்த தீய ஆவி எளிதாக வெளியேறுவதில்லை என்று அந்த மகன் பட்ட துன்பத்தை தந்தை பெரிய பட்டியலிடுகிறார். அத்துணை துன்பத்திற்கும் விடுதலை தரக்கூடியவர் இயேசு ஒருவர் மட்டும்தான் என்பதை உணர்ந்த அந்த தந்தை இயேசுவினிடத்தில் தன் மகனை கொண்டு சென்று தன் விண்ணப்பத்தை ஏறெடுத்து தன் மகனுக்கு விடுதலையை பெற்று தந்தார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்மை சார்ந்த காரியங்களை இயேசுவினிடத்தில் கொண்டு சென்றால் நமக்கு வெற்றி உண்டு. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற வாழ்க்கை பாடம், மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் புரிந்து கொண்ட ஒரு காரியம், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆனால் அந்த கடவுளை நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களால் இயலாதது ஒன்றுமில்லை. அதன் பொருள் என்ன? ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்பி வாழுகிற நமக்கு நம்மாலும் இயலாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்றுதான் பொருள்படும்.
யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். என்னோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. நம்மால் யாவற்றையும் செய்ய முடியும் என்று ஆண்டவர் உறுதி கொடுக்கிறார் என்றால் அது நம்முடைய தனிப்பட்ட காரியம் அல்ல. அது இயேசுவோடு இணைந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கிற பொழுதுதான் நம்மாலும் யாவற்றையும் சாதிக்க முடியும், வாழ்வில் வெற்றி பெற முடியும். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய திறமைகளோ செல்வமோ செல்வாக்கோ மனிதர்களோ உலக பிரகாரமான காரியங்கள் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. நம்முடைய வாழ்வு இயேசுவோடு இணைந்திருந்தால், இயேசுவால் எப்படி எல்லாவற்றையும் செய்ய முடியுமோ அதே போல நம்மாலும் இயேசுவின் துணை கொண்டு நம்மால் செய்ய முடியும். காரணம், நாம் அவரோடு இணைந்திருக்கின்ற அந்த காரியத்தினால்தான். அதே வேளையில் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது நமக்கு துன்பங்கள் இருக்கும், ஆயினும் நமக்கு வெற்றி நிச்சயம். கொலோசேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையில் பவுலடியார் சொல்லிக் கொடுக்கிறார், கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள். கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள். நாம் ஒவ்வொருவருமே திருமுழுக்கு அருள் அடையாளத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுதான் கடவுள் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் பவுலடியார் சொல்லுகிறார், அவரோடு இணைந்திருப்பதால் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் அனைவரும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ளனர். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருக்கிற பொழுது ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற துன்ப துயரங்களினால் நாம் மனநோய்க்கு உடல் நோய்க்கு உள்ளாக்கப்பட்டாலும் துன்பங்களை சந்திக்க நேரிட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள். எனவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது எத்தனை துன்ப துயரங்கள் நேரிட்டாலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர், இந்த உலகையும் உலக மாந்தர்களையும் கட்டுப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய துன்பங்களில் இருந்தும் நமக்கு விடுதலையை நிச்சயமாய் கொடுப்பார். தீமோத்தேயுவினுடைய 2வது திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை பவுலடியார் தீமோத்தேயுவின் வழியாக திரு அவை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கிறிஸ்து இயேசுவுடன் இணைந்து இறை பற்றுடன் வாழ விரும்பும் அனைவரும் இன்னலுறுவர், ஆனால் வெற்றி வாகை அவர்களுக்கே உரியது. அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் தூதர் அன்னை மரியாளிடத்தில் ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று. இந்த வார்த்தைகளை கேட்ட மரியாள் தனக்கு நன்றாய் தெரிந்திருந்திருக்கும், துன்பங்கள் நான் சந்திக்க நேரிடும், துயரங்கள் சந்திக்க நேரிடும், ஆயினும் இது கடவுளுடைய திருவுளம் என்பதினால், எல்லாவற்றையும் கடவுளால் செய்ய முடியும் என்பதினால் நானும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற முடியும் என்று ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். இன்னலிலும் மனம் தளராமல் தந்தை கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினவர்தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள். மூன்றாவதாக இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கை பாடம், ஜெபத்தாலும் நோன்பினாலும் இயலாதது ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டு சென்றால் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழும் பொழுது எத்துணை இன்னல்கள் இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுகிற ஆண்டவர், நோன்பினாலும் ஜெபத்தினாலும் அந்த வெற்றி கிடைக்கும் என்று இன்றைய வார்த்தை வழிபாட்டின் இறுதி பகுதியில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் என்று வேறு எதனாலும் வெளியேறாது. அன்பிற்குரியவர்களே, சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் அந்த மகனை சுகப்படுத்த முடியவில்லை எங்களால்? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கையின்மைதான் காரணம். இது முதல் காரியம். இரண்டாவதாக, நோன்பிருந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். விவிலியத்தில் நோன்பிருந்து வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. மோசேவை நாம் பார்க்கிறோம், 40 பகலும் 40 இரவும் அவர் நோன்பிருந்து ஆண்டவரிடம் மன்றாடினார்.
இஸ்ரேல் மக்களின் மிக சிறந்த தலைவராக ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். எலியா இருந்த நோன்பு நமக்கு தெரியும். ஈசபேல் அரசி தன்னை கொல்லுவதற்காக இருந்த அந்த சூழ்நிலையில எலியா இறைவாக்கினர் கடும் தவம் புரிகிறார். ஆண்டவருடைய பராமரிப்பு அந்த சூழ்நிலையில அவருக்கு கிடைக்கிறது. யாவேதான் உண்மை கடவுள் என்பதை அவர் பயப்படாமல் கர்மேல் மலையிலே நிரூபிப்பதற்கு அவருடைய ஜெபமும் அவருடைய நோன்பும் அடிப்படையாக இருந்தது. நெகேமியா நோன்பிருந்ததை நாம் வாசிக்கிறோம். அவருடைய நோன்பு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட மக்களுக்கு விடுதலையை கொடுத்தது. அன்பானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நோன்பிருந்ததை நாம் பார்க்கிறோம். பாலைவனத்தில் 40 பகலும் 40 இரவும் சாத்தானுக்கு எதிராக அவர் போரிட்டார். வெறும் பாலைவனத்தில் மட்டுமல்ல, கொல்கதா மலையிலே தன்னுடைய மரணத்தின் வழியாக, தன்னுடைய உயிர் தெழுதலின் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா வேளையிலும் தந்தையினிடத்தில் ஜெபித்தார், நோன்பிருந்து ஜெபித்தார். தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 5:17 சொல்லுகிறது, இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுதல் செய்யுங்கள். இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுதல் செய்யுங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த 3 வாழ்க்கை பாடங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவினிடத்தில் எல்லாவற்றையும் நாம் முதன்மையாக கொண்டு செல்ல பழக வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்வில் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவர்களாக, துன்ப நேரத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரோடு இணைந்து கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்வில் நாம் ஜெபமும் நோன்பும் இருந்து இடைவிடாமல் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற 3 வாழ்க்கை பாடங்களை நம்முடைய வாழ்வில் செயலாக்கப்படுத்தி ஆண்டவரின் அருளை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த திருப்பலியின் வழியாக. ஆமேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஒரு கொண்ட இதயத்தை மீண்டும் மீண்டும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளவரை நாடிடும் அன்பரே. உமக்காயும் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆபேலை போல ஆர்வமாய் தருவேன், கைம்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உமதே உமக்கே தருவேன். என்னையே முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விடுகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் வேண்டல்களை புனித டோம்னிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளும். இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருள் காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்யூனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி என் மீது
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளினால் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உம்மை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். உம்மில் என்னை, என்னில் உம்மை, உம்மில் என்னை, என்னில் உம்மை, என்னும் அன்பில் ஒன்றி வாழ வாழ்த்தும் உந்தன் வார்த்தை. உம்மை நாடி நாடி வரும் நேரம், உயிர் நாடி உருகி பாடும். சொந்தம் தேடி தேடி வரும் வேளை, சொல்லாமல் சோகம் போகும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித டோம்னிக்கின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருள் அடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறைப்பற்றுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமையுற்றது போல அவரது பரிந்துரையால் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. ஜெபமாலை அன்னையே, இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க. மாமரியே மாதாவே, ஜெப வாழ்வின் மாதிரி, மாமரியே மாதாவே, ஜெப வாழ்வின் மாதிரி. ஜெபமாலை அன்னையே, இறையன்பின் பாலமே, இயேசுவிடம் எம்மையே அழைத்துச் செல்லும் முந்தன் ஜெபமாலை வாழ்க, ஜெபமாலை வாழ்க.
இயேசுவிடம் எம்மையே அழைத்து செல்லும் உந்தன் ஜெபமாலை